இந்த அற்புதமான ஞானத்தையும் தியானத்தையும் நமக்கு அருளிய பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கும், பெரிய புராணத்தை நமக்கு அளித்த சேக்கிழார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து மாஸ்டர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாம் பெரிய புராணத்தின் 63 நாயன்மார்கள் வகையிலே திருநீலகண்டத்து குயவனார் அடுத்து நாம் இன்று பார்க்க பொழுது இயற்பகை நாயனார். நாம் ஏன் 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை தத்துவமே நமக்கு போதுமானது. இன்றைய வாழ்க்கை இன்றைக்கும் நம்மால் இந்த வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொண்டு எளிமையாகவும் இனிமையாகவும் பண்பாகவும் வாழ கற்றுக்கொள்ளலாம். இந்த அற்புதமான வாழ்க்கை வரலாறை நமக்கு அளித்த சேக்கிழார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இயற்பகை நாயனார் சோழவள நாட்டில் காவி நதி பாய்ந்து வயல் வளங்களை பரப்பி சென்று கடலில் சங்கமமாக்கி தீர்த்த ஸ்தலமாக விளங்கும் ஒரு நகரம் உண்டு. அது பூம்புகார் என்பர். அந்த பூம்புகார் கடலில் முக்கால்வாசி பகுதி மூழ்கியதால் இப்போதும் இருந்து கொண்டு இருப்பது காவிரி பூப்பட்டினம். புகழ்பெற்று விளங்குகிறது. பூம்புகார் என்று ஏன் அழைக்கப்பட்டது என்றால், பொருள் ஈட்ட எந்த நகரத்துக்கு புகாமல் இருப்பார்களாம் அம்மக்கள், எனவே அதற்கு பூம்புகார் என்று பெயர். அந்நகரில் வணிகர் தொழில் செய்து கொண்டு இயற்பகை என்னும் பெயர் கொண்ட ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. இயற்கைக்கு பகையாக நடந்து கொண்டமையால் அவரை இயற்பகை என்று அழைத்த ஊர் மக்கள் அவருடைய பெயர் இயற்பகை நாயனார் என்று ஆயிற்று. இல்லறத்தை நல்லறமாக கொண்டு வாழ்ந்து வந்த இயற்பகை நாயனார் விரும்பி கேட்பது எதுவாயிருந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் உடனே குறைவின்றி கொடுக்கும் இயல்புடையவர் இயற்பகை நாயனார். சுந்தரர் கூட இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்பார். 2 விதமாக சொல்லலாம். ஒன்று இல்லை என்று கூறாமல் இருப்பது, மற்றொன்று அவருடைய எண்ணங்களில் சிந்தையில் கூட இல்லை என்று கிடையாதாம். அப்படிப்பட்ட இயற்பகை நாயனார் சிறந்த செல்வந்தரும் கூட. இறைவன் மீது அவருக்கு மிகப்பெரிய மதிப்புடையவர். இப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த காலத்தில் இறைவனே அந்தணர் வடிவில் சோதனை செய்ய வருகிறார். அப்படி ஒரு நாள் இயற்பகை வீட்டிற்கு வருகிறார் அந்த அந்தணர். இயற்பகை நாயனார் அவரை பெரும் மகிழ்ச்சியோடு வரவழைத்தார். வந்தவர் பெரிய தயக்கத்துடன் அவர் முன் நிற்கிறார். வந்தவரின் நிலை கண்ட இயற்பகை, அந்தணரே, நீங்கள் என்னிடம் ஏதோ கேட்க விரும்புகிறீர்கள், கேளுங்கள். ஆனால் என்னிடம் இல்லை என்று சொல்லாதவாறு கேளுங்கள் என்றார். அந்த அந்தணர் கேட்கிறார், எது கேட்டாலும் கொடுத்து விடுவாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எது கேட்டாலும் நீ கொடுத்து விடுவாயா? இயற்பகை மீண்டும் கூறுகிறார், என்னிடம் இல்லை என்று கூறாதவாறு கேளுங்கள் என்றார். அந்தணர் கேட்கிறார், உன்னுடைய மனைவியை என்னுடன் துணையாக அனுப்பி வைப்பாயா என்றார். இப்படி கேட்டவுடன் எல்லாருக்கும் கோபம் வரும். யாருக்கு கோபம் வராது? எல்லாருக்கும் கோபம் வரும். அக்னி சாட்சியாக ஒரு பெண்ணை மனம் செய்து கொண்ட துணைவியை கேட்கிறார். ஒரு நிமிடம் கண்ணை மூடி இயற்பகை நாயனார் அடுத்த நொடியே அவர் காலில் விழுந்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். எதற்காக? இல்லை என்று சொல்லாத அளவு கேட்டதற்கு நன்றி என்றார். இதெல்லாம் உள்ளிருந்து அவருடைய மனைவியார் கேட்டுக் கொண்டிருந்தார். இது இயற்கைக்கு எதிரானதே, உலகம் நம்மை பழிக்குமே, இது தர்மம் இல்லையே என்ற பல கேள்விகள் யோசனைகள் வந்தவாறே இருக்க, இயற்பகையார் நேராக உள்ளே சென்று மனைவியிடம், அந்தணர் கேட்டுக்கொண்டார், நீ அவருடன் துணையாக செல்ல வேண்டும். அவ்வளவும் யோசித்துக் கொண்டிருந்த அந்த பெண் கடைசியாக கட்டின கணவர் எது சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்காமல் செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொண்டாள். சரி, பின் அந்த அந்தணர் கூறுகிறார், மீண்டும் ஒரு உபாயம் செய்ய வேண்டும். இயற்பகையே, என்ன சுவாமி சொல்லுங்கள். உன் மனைவியை அழைத்து செல்லும் போது ஊரில் உள்ளவர்கள், சுற்றத்தார், உறவினர் எல்லாம் என்னை எதிர்க்க வருவார்கள். அதனால ஊர் எல்லை வரை காவலாக நீரே வர வேண்டும்.
சொன்னதுதான் தாமதம். அவர் தயாராகி கொண்டார். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அனைவரும் கோபம் கொள்கிறார். எப்படி ஒரு பெண்ணை, அதுவும் கட்டின மனைவியை இவர் கொடுத்து விடுவார்? இது தவறு இல்லையா என்று தடுக்க வருகிறார்கள். இவர்கள் எப்படி நடந்து போகிறார்கள் தெரியுமா? முதல்ல இயற்பகை நாயனார், அவருக்கு பின்னால் அந்தனர், அவருக்கும் பின்னால் மனைவி. இப்படி நடந்து கொண்டு போகும்போது அந்தனரை எதிர்க்க வரும் மக்கள் கூட்டத்தை கண்டு ஓலமிடுகிறார். அதற்கு இயற்பகை நாயனாருடைய மனைவி கூறுகிறார், அந்தனரே, சிறிதும் பயப்பட வேண்டாம், இவர்களை இயற்பகையார் வென்று விடுவார். இயற்பகையார் எதிர்த்து வந்தவர்களை எல்லாம் தன்னுடைய வாளை கொண்டு வெட்டி வீழ்த்துகிறார். பார்க்கும் இடமெல்லாம் ரத்னமாக இருக்கிறது. இயற்பகையை பார்க்க ஒரு மாவீரன் போன்று தோற்றம் அளிக்கிறார். அந்தனர் கூறுகிறார், உன் வந்த வேலை முடிந்தது, இனிமேல் தொடர வேண்டாம், நீ செல்வாயாக அப்படின்னு சொல்றார். மிக்க மகிழ்ச்சியுடன் அவருடைய மனைவியை நிமிர்ந்து பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு புறப்படுகிறார். புறப்பட்டு நடந்து செல்லும் பொழுது பின்னாடி திரும்பி கூட பார்க்காமல் அவர் சென்று கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த அந்தனர் வடிவில் வந்த இறைவன் கூறுகிறார், பொய்மை உள்ளம் இல்லாதவன் தன் மனைவியை என்னிடம் கொடுத்துவிட்டு திரும்பி கூட பாராமல் போகிறானே, இவனுடைய அன்புதான் என்ன என்று இறைவனை வியந்து இயற்பகை திரும்பவும் கூவி அழைக்கிறார். இயற்பகையே, நீ திரும்பி வருவாயாக என்று ஓலமிடுகிறார். இயற்பகை மீண்டும் தொல்லை கொடுக்க மக்கள் வருகின்றனர் என்று ஓலமிட்டு கொண்டு ஓடி வரும் பொழுது மனைவி மட்டும் தனியாக இருக்கிறார். அந்தனர் காணவில்லை, அங்கும் இங்கும் தேடுகிறார். அவர் எங்கு இருக்கிறார் என்று தேடும் பொழுது வான வீதியில் குரல் வருகிறது. இயற்பகைக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி, ஆனந்தம். பிறந்த நாள் முதலாக உன்னையே நினைத்து வாழ்ந்து வருகிறேன், உன்னை பற்றி வேறொருவரும் அறியேன், எத்தனை கோடி தவம் செய்தாலும் கிடைக்காத பாக்கியம் நான் பெற்றேனே இறைவா என்று கண்ணீர் விட்டு கணவனும் மனைவியும் ஆனந்தம் அடைகின்றனர். அப்போது இறைவன் கூறுகிறார், அப்பா, இந்த உலகில் யாரும் செய்வதற்கறியாத செயலை நீ செய்தாய். யாரும் செய்வதற்கறியாத செயலை நீ செய்தாய். உன்னை போல் ஒருவனை நான் பார்த்தது கிடையாது. எது போனாலும் பரவாயில்லை, நம் வாழ்க்கை துணை நம்மிடம் இருக்க வேண்டும் என்று வாழ்பவர்கள் மத்தியில் ஒரு அந்தனர் கேட்டுக்கொண்டதனால் உன்னுடைய வாழ்க்கை துணையையே அனுப்பி வைத்தாயே. உன்னுடைய மனம் இந்த உலகத்திற்கும் யாருக்கும் வராது. இந்த சத்தியத்தை இந்த உலகம் உள்ளளவும் வாழ்ந்தவர்கள் என்று கூறி அருள் புரிந்தார். இயற்பகை நாயனாருக்கு மட்டும் இல்லாமல் அவர் யாரெல்லாம் வெட்டி வீழ்த்தினார்களோ அவர்கள் எல்லோரும் அருள் புரிந்து தன்னுடன் இணைத்துக் கொண்டார் இறைவன். நாம் இவர்களுடைய வரலாற்றில் இருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அது மட்டும் அல்லாமல் இறைவன் இப்படியெல்லாம் கூட நடந்து கொள்வாரா என்ற கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் எழும். பற்று என்ற ஒன்று இருக்கிறது, ஆசை என்ற ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டும் வேறு வேறு என்றாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பொருளாக இருந்தாலும் ஆசையையும் பற்றும் துறப்பதுதான் முழுமையான இறைகுணம். ஆனால் இந்த இறைப்பற்று என்பது கூற எளிமையாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இதை துறக்க இயலாது. மனைவி என்ற பற்று, குழந்தை என்ற பற்று, செல்வம் என்ற பற்று, அனைத்திலும் பற்று வைத்துக் கொண்டுதான் வாழ்கிறோம். நாம் பற்று இல்லாமல் வாழ்வது கிடையாது. அப்படி வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை யாராவது ஒருவர் இவரை போல் ஒரு பற்றற்ற ஞானியாக வாழ முடியும் என்றால் அது அதிசயம்தானே. தன் மனைவி என்று கூட அவர் பார்க்கவில்லை, இதுவும் இறைவன் கொடுத்த அருள் என்றே பார்க்கிறார் இறைப்பகை நாயனார். அதனால்தான் இவர்களுடைய வரலாற்றுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட குதிரை இருக்கிறது. அதை கல்லாக பார்த்தால் குதிரை தெரியாமல் மறைந்து போய்விடும், குதிரையாக பார்த்தால் கல் மறைந்து போய்விடும். எல்லாமே இறைவன் கொடுத்ததுதானே. அவன் கேட்டால் கொடுக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்கிறது? உயிர் கூட அவர் போட்ட பிச்சைதானே. ஒரு நாள் கேட்டால் அது கூட கொடுத்துதான் ஆக வேண்டும். இது அனைவருக்கும் பொருந்தும். மனைவி
மகன் எல்லோருக்கும் பொருந்தும். அப்படி வாழ்க்கை வாழ்ந்தார் இயற்பகை நாயனார். இப்படி இவரை தொடர்ந்து அடுத்ததாக சுந்தரர் சொல்றார் இளையான்குடி மாற நாயனார். இவர் மூன்றாவதாக வருகிறார். இளையான்குடி மாறனார் அடியாருக்கு அடியேன் என்று சுந்தரர் மூன்றாவது இளையான்குடி மாறனாரை பற்றி குறிப்பிடுகிறார். பரமக்குடி பக்கத்தில் உள்ள இளையான்குடி என்ற ஊரில் மாறனார் வசித்து வந்தார். இளையான்குடி என்ற ஊரில் பெயர் அவருடைய பெயரில் பின்னாளில் சேர்க்கப்பட்டது. அவர் உழவு தொழில் செய்து கொண்டே பெரும் செல்வந்தராக தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அனைவருக்கும் அன்னம் அளிப்பது என்பது அவருடைய சிறப்பு. அந்த அன்பிலே இறைவனுடைய கருணையை ஆனந்தமாக மகிழ்வித்து வந்தார் இளையான்குடி மாறனார். இறைவன் இவருடைய பெருமைகளை உலகாரிய செய்ய வேண்டும் என்று சோதனை செய்கிறார். எப்படிப்பட்ட நிலை என்றால், இப்படி இறைவன் செய்யவில்லை என்றால் இன்று அளவும் அவருடைய பெருமைகள் சிந்திக்க முடியாமல் போய்விடும். இறைவன் செய்யவில்லை என்றால் நமக்கு இவர்கள் பற்றிய வரலாறை தான் நமக்கு தெரியாமலேதான் போய்விடும். சேக்கிழார் பெருமான் கூட மிக அழகாக சொல்வார், வறுமை என்னும் பதம் தந்து. அப்படி மாறனாருடைய செல்வம் தேய்ந்து போனாலும் கூட அவருடைய மன உறுதி மட்டும் தோயவில்லை. அவ்வளவு மன உறுதி படைத்தவர். வந்தவர்களுக்கு எல்லாம் உணவு அளிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய நில குலங்கள், அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் விட்டு விடுகிறார். இனிமேல் விற்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலை. ஒரு சின்ன குடிசையிலே தன் மனைவியோடு இருந்து வருகிறார். வறுமை என்பது கொடியது, அதுவும் இளமையிலே வறுமை என்பது அதனினும் கொடியது என்று அவை பிராட்டி கூறுவார். வறுமையிலே வாழ்பவர்களுக்கு வறுமை பற்றிய கவலை இல்லாமல் அதுவே சுகம் என்று வாழ்வார்கள். வாழ்ந்து கெட்டவர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இறைவனிடம் அன்பு மாறாமல் மனம் தளராத மாறனார் செம்மையாக வாழ்ந்து வருகிறார். இவர்களுடைய வரலாற்றை கதை என்று பாராமல் வாழ்க்கை தத்துவமாக சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அந்த ஏழ்மையிலும் தன்னிடம் பசி என்று வந்தவர்களுக்கு மனைவியை பார்த்து என்ன இருக்கிறது என்று கேட்பார். மனைவி கூறுவாள், கொஞ்சமாக நொய் இருக்கிறது, நமக்கு இன்று இதுதான் உணவு, பரவாயில்லை, அவர்களை உள்ளே கூப்பிடுங்கள், அமுது சமைத்துக் கொண்டு வருகிறேன் என்பாளாம். அந்த பெண்ணின் தன்மையை பாருங்கள். அந்த வறுமையில் கூட தன் கணவனை விட்டு பிரியாமல் துன்பத்தில் சமபங்கை ஏற்றுக்கொண்டு கணவனை விட்டு கொடுக்காமல் நல்லறம் செய்து வந்தாள். இப்படி கணவன் மனைவியாக அன்று முழு நாள் வயலில் வேலை செய்துவிட்டு குடிசைக்கு திரும்புகின்றனர். கணவனுக்கு தெரியும் உண்ண உணவு எதுவும் கிடையாது. சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு விடுவாரோ என்று மனைவிக்கு அச்சம். என்ன செய்கிறாள், உள்ளே சென்று ஒரு பெரிய சொம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்து, இன்று இரவு நமக்கு இறைவன் இதைதான் உணவாக அருளினார் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறா. இவங்க படுக்கையெல்லாம் சரி செய்து கொண்டு தூங்கத்துக்கு தயார்படுத்தி கொள்கிறார்கள். இரவு நல்ல மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஒரு அந்தணர் வடிவில் இறைவன் மாறனார் வீட்டு கதவை தட்டுகிறார். இந்த ஊரில் உள்ளவர்கள் உன்னை பற்றி கூறினார்கள், அப்பா எனக்கு பசியாக இருக்கிறது என்றார். அவர் எழுந்து தன் மனைவியை பார்க்கிறார். மனைவி கூறுகிறாள், சமைக்க விறகு கூட இல்லையே, பரவாயில்லை, வெளியே மழை பெய்கிறது, அவரை அழைத்து உள்ளே அமர செய்யுங்கள், பிறகு யோசிக்கலாம் என்றாலாம். மாறனார் அந்த அந்தணரை உள்ளே அழைத்து அவரிடம் இருக்கின்ற ஒரு கந்தல் துண்டு, அதுதான் அவர்கள் வீட்டில் இருந்த நல்ல துண்டு, அதை கொடுத்து துடைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நேராக மனைவியிடம் செல்கிறார். மனைவியோ அமைதியாக ஞாபகப்படுத்தி கூறுகிறாள், இன்று நாம் விதை விதைத்தோமே, மழையால் அது எல்லாம் ஊறி மேலே மிதந்து வந்திருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஓடி போய் அதை ஒரு கூடையில எடுத்து வாருங்கள் என்றாள். மாறனாரும், அந்த காலத்துல விளக்கெல்லாம் கிடையாது, வெறும் இருட்டு, கும் இருட்டு.
அந்த இருட்டிலே அவர் வந்து ஓடி சென்று மிதந்து கொண்டிருக்கும் விதைகள் எல்லாம் கூடையில எடுத்துக்கொண்டு வருகிறார். விதையெல்லாம் தண்ணீரில் ஊறியதால் அதை நன்றாக சுத்தம் செய்து இடித்துக் கொள்ளலாம். சரி, அன்னத்துக்கு தயார்படுத்தி கொண்டாச்சு. அடுத்து அன்னத்துக்கு வேண்டிய கீரைகள் எல்லாம் வேண்டும் அல்லவா? அதற்கு சமைக்க காய்கறிகள் எல்லாம் வேண்டும். என்ன செய்வது? உடனே அவள் ஞாபகப்படுத்தி சொல்கிறாள், 2 நாட்களுக்கு முன்னாக கீரை முளைத்துக் கொண்டிருந்தது, நான் பார்த்தேன். நீங்கள் சென்று அந்த கீரையெல்லாம் பறித்து கொண்டு வாருங்கள். அவரும் சென்று கீரையெல்லாம் பறித்து கொண்டு வருகிறார். பிறகு அவள் பாத்திரங்கள் எல்லாம் தடவி தடவி பார்க்கிறாள். ஒன்றும் இல்லை. உப்பு கொஞ்சமா இருக்கு, கொஞ்சம் மிளகா இருக்கு. சரி, பார்த்துக் கொள்வோம். இதெல்லாம் வைத்து நான் தயார் செய்து கொள்கிறேன். சரி, பற்ற வைக்க விறகு இல்லையே. நன்றாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? மனைவி கூறுகிறாள், குடிசையில் இருந்து 2 மூங்கில்களை இழுத்து வாருங்கள். குடிசை இல்லைன்னா போதும், பார்த்து கொள்ளலாம். அந்த மூங்கிலை கொண்டு வாருங்கள். அதை வைத்து பற்ற வைத்து உணவு தயார்படுத்துகிறேன். கணவன் ஓடி போகிறார், மூங்கிலை வெற்றார். மனைவியிடம் கொண்டு சொல்லி, சீக்கிரம் தயார்படுத்துமா அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கிறார். அடுப்ப பத்த வச்சு அந்த அம்மா கீரை கடையல், குழம்பு, பொரியல் சொல்லி வகை வகையாக செய்து வந்தவருக்கு மகிழ்ச்சியாக இருவரும் அன்னம் பரிமாற தயாராக இருக்க, மாறனார் வெளியே சென்று, வந்தவரை வாருங்கள் சுவாமி, உங்களுக்கு உணவு அருந்த அமுது தயாராக இருக்கிறது, நீங்கள் பசியாக இருக்கிறீர்களே, வாருங்கள் என்றார். வந்தவர் ஆமாம் என்றார். உள்ளே சென்று மாறனார் இலையில் பரிமாறி அந்தணரை அழைத்து வர வெளியே வரும் பொழுது அவர் அங்கு இல்லை. தேடுகிறார். கணவன் மனைவியும் தேடுகிறார்கள். இறைவா, இது என்ன சோதனை என்று கதறுகிறார். வானத்தில் மிக அழகான ஒளிப்பிழம்பு ஜகச்சோதியாக தெரிய, கணவனும் மனைவியும் நம்மை தேடி இறைவனே வந்தார் என்று கண்ணீர் விட்டு அன்பு செலுத்துகின்றனர். இறைவனோ, நீ என் மீது வைத்திருக்கும் அன்பை உலகமே செய்யவே வந்தோம் என்றார். அந்த நேரத்தில் கூட அவர்கள் அவர்களுடைய வறுமையை பற்றி எதுவும் கூறாமல் பேரானந்தத்தில் இருந்தனர். இறைவனோ அவர்களுடைய வறுமை, பிணி எல்லாவற்றையும் நீக்கி எப்போதும் குறையாத செல்வமாக கடவாயாக எழுதி வாழ்த்தி அருளுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? என்ன வறுமையிலும் துன்பத்திலும் இறைவனை பழிப்பதினால் நாம் எதையும் பெறப்போகுவது கிடையாது. மாறாக, என்றும் மாறாத அன்பை எந்த துன்பத்திலும் வறுமையிலும் நாம் இறைவன் மீது செலுத்துவோமே ஆனால் நமக்கும் இறைவனின் ஆசைகளும் அருளும் நிலைத்து இருக்கும் என்பதே இந்த வரலாற்று மூலமாக கூறப்பட்டுள்ளது. மிக அழகாக சேக்கிழார் பெருமான் விவரித்து உள்ளார். இங்கே நாம் குறிப்பிட்டது கொஞ்சம்தான். அவர் விவரமாக இதை ரொம்ப பெரிய அளவில் சொல்லி இருக்கிறார். நாயன்மார்களை வரலாறை படிக்க 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 நமக்கு ஆழமான பொருள் பதியும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பிக்கும். இதை நாம் மட்டுமல்ல, நம் குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டும். இப்படி அருமையான வரலாற்றை நமக்கு தந்த சேக்கிழார் பெருமானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதன் தொடர்ச்சியாக 63 நாயன்மார்களை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் நாம் பார்ப்போம் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.